செம்ம டேஸ்டா இருக்கு. ஸ்மோக் மொஜிட்டோ, ஒன்லி மொஜிட்டோ, ஸ்மோக் மொஜிட்டோ. இது சிக்கன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சமோசா, கட்லெட்ஸ், அப்புறம் வந்து சென்னையில் மற்ற ஏரியாவில் உள்ள ஆட்கள்லாம் மண்ணடிக்கு நீங்கள் வந்து டாக்ஸி கேப்லாம் புக் பண்ணிங்கன்னா பயப்படுவாங்க வர்றதுக்கு. அவ்வளோ நெருக்கடி, கார் ஓட்டு பைக் ஓட்டுறது. சிக்கன் கேண்டி, சிக்கன் கிராஸ்பி, சிக்கன் குர்குரே. என்ன சொல்கிறது? புலாமலக்கா. இது என்னது? இது வந்து ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன். இது ஜெல்லி. வந்து ரெயின்போ கடல் பாஸ். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர். வீக்கெண்டில் வந்துடுறீங்க. அது பண்ணால் மேஜிக். ஓகே. பார்க்காத வெரைட்டிலாம் நிறையா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நண்டு லாலிபாப் இருக்குது பாருங்கள், கிராப் லாலிபாப். நொங்கு பால் இருக்குது, இளநீ நொங்கு பால் இருக்குது, அப்புறம் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா நம்மள்ட்ட இருக்குது, பல்பி கிரேப் இருக்குது. நண்பர்களே, நான் ஸ்பாக் தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் மண்ணடியில் ஈத்கா பள்ளி பக்கத்தில் நிற்கிறோம். ரமலான் நேரத்தில் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. நிறைய ஏரியாக்கள்லேருந்து இங்கே வந்து சாப்பிடுவாங்க. வீடியோவில் சென்னை மண்ணடியில் என்னென்ன வகையான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பள்ளி பக்கத்துலேயே ஸ்டார்ட் ஆகுது. இல்லை வெளியிலேருந்து வந்து சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் வந்து இந்த ரமலானில் நோம்பு நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இங்கே. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. சம்சா, சிக்கன் ஸ்டிக், சிக்கன் லாலிபாப், KFC சிக்கன் மாதிரி அந்த இதுமாதிரி இருக்குது. நண்டு லாலிபாப் இருக்குது பாருங்கள், கிராப் லாலிபாப். எல்லாமே ஸ்பெஷல் தான். சிக்கன் கேண்டி இருக்குது, கிறிஸ்பி சிக்கன் ஸ்பெஷல் ரோல் இருக்குது, கார்லிக் சிக்கன் சீஸ் ரோல், ஹரியாலி சிக்கன் சீஸ் ரோல், சில்லி சிக்கன் சீஸ் ரோல், மலை சிக்கன் சீஸ் சாமி இருக்குது. பள்ளிவாசல் பக்கத்துலேயே இருக்குது ஃபிர்தௌஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம், குலாப் ஜாமுன், புடிங். இது என்னது? அதிரசமா? எறா வாடாவா? வாடா அரிசி மாவு வாடா. வாடாவும் கிடைக்குது. இது வந்து காயல்பட்டினத்தில் ஃபேமஸ் தானே? இது நாகூர் காயல்பட்டினம் அந்த பகுதியில். ரெண்டு வேறு டேஸ்ட் தானே? சரி, இது ஒரு பாருங்கள், ஏகப்பட்ட வெரைட்டிஸ். க்ரௌடு எல்லாமே வந்து நோம்பு பிடிச்ச மக்களை விட நோம்பு பிடிக்காத மக்கள் தான் அதிகமாக இருக்குது. பார்க்காத வெரைட்டிலாம் நிறையா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கார்னரில் ஏதோ போட்டுட்டு இதோட சமயம் வந்துருக்கு. ரெகுலர் உளுந்து வடை, மசால் வடை, கார போண்டா, பஜ்ஜி, இப்போ எல்லாமே ட்ரிங்க்ஸ் ஐட்டம். என்ன ஜூஸ் பிரதர் இருக்குது? அது நன்னாரி சர்பத் இருக்குது, வாட்டர் மிலான் இருக்குது, மஸ்க் மிலான் இருக்குது, கிரேப் ஜூஸ் இருக்குது, பட்டர் ஸ்காட்ச் இருக்குது, பிஸ்தா, பால் சர்பத்து, மேங்கோ, ரோஸ் மில்க்கு, அது மில்க்லேயும் மேங்கோ வரும். வேறு நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது வந்து நொங்கு பால் இருக்குது, முக்கணி மில்க் ஷேக் இருக்குது. முக்கணி மில்க் ஷேக், முக்கணி நொங்கு பால் ரெண்டுமே நம்மள்ட்ட ஸ்பெஷல். அது மாப்பழா வாழை. இதில் வந்து நொங்கு சர்பத்து. இதில் பாட்டில் எல்லாமே 30 ரூபா வரும். பல்பின் ப்ரைஸ். இந்த மண்ணடியில் நோம்பு நேரத்தில் வந்து சாப்பிட்றது ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சுங்க. மண்ணடியில் நோம்பு நேரத்தில் வந்து வெளியிலேருந்து நிறைய சென்னையிலேருந்து உள்ள எல்லா பகுதியிலேருந்து வந்து சாப்பிட்றது ஒரு ட்ரெண்டாக ஆயிடுச்சு. நிறைய வெளியிலேருந்து மக்கள் வந்து சாப்பிட்டுருக்காங்க. நோம்பு கஞ்சி இருக்கு. எங்கள் கடையில் மட்டன் சப்சா, சிக்கன் சப்சா, மாசி சப்சா, ஆனியன் சப்சா, சிக்கன் ரோல், நோம்பு கஞ்சி, மட்டன் நோம்பு கஞ்சி, நொங்கு பால், அனைத்தும் வாங்க வாங்க வாங்க. தொண்டியில் வந்து கலக்கத்தூர் பெரிய பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்க வீடு. ஆமாம், சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இங்கே தான் ஓடிட்டு இந்த கடையில் 6 வருஷமாக இருக்கேன். ஈத்கா பள்ளி டிஃபன் சென்டரில் 6 வருஷமாக இருக்கிறேன். எங்கள் கடையில் வந்து எல்லாமே ஸ்பெஷல் தான். மற்ற நேரத்தில் பரோட்டா, கோதுமை பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாமே நம்ம கடையில் ஃபேமஸ் தான். ரெண்டாவது தவா கறி ரொம்ப ஃபேமஸ். என்ன செய்யுது?
இது முட்டை மிட்டாய். முட்டை மிட்டாய் ஹபீபி முட்டை மிட்டாய். ஆமா, கடல் பாசி, கடல் பாசி. இது நொங்கு பால், பலாப்பழ ஜூஸ். ஓகே. எங்க மிச்சது கடல் பாசி, நல்லது கடல் பாசி. இது என்ன ரெயின்போ மசாலா? இது வந்து ரெயின்போ கடல் பாசி. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும். இது 60 ரூபா. பாட்டில் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. வேற நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்? வேற சர்பத் இருக்கு. பைனாப்பிள் சர்பத்து, நன்னாரி சர்பத்து உள்ள இருக்கு, ரெட் கலர். இது நன்னாரி சர்பத்து, இது 30 ரூபா. ஃப்ரூட் கஸ்டர்டு, இது 50 ரூபா. அப்புறம் வட்டலப்பம் இருக்கு. வட்டலப்பம் இருக்குதா? ஆமாம், வட்டலப்பம் மண்ணடியில் எங்கேயுமே கிடைக்காது. வட்டலப்பம் இது 80 ரூபா. அப்புறம் நம்ம குனாஃபா பண்ணுறோம். குனாஃபா, சீஸ் குனாஃபா, பிஸ்தா சீஸ் குனாஃபா. ஆமாம், 250 இது. மாசி ட்ரை பண்ணுறீங்களா? இது ப்ரௌனி 60 ரூபா. பிரிச்சு வைக்கிறீங்க. மாசி பாக்கெட் இருக்கு, டேஸ்ட் கொடுக்குறது. சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு போய்க்கலாம். இதே ஐட்டம் எல்லாமே நம்ம வீட்டிலேயே செய்கிறது தான், எங்கேயுமே வாங்கி வைக்கிறது இல்லை. இந்த இன்ஸ்டா ஐடியில் வாங்கிக்கலாம். இந்த ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். எனக்கு முட்டை மிட்டாயா? முட்டை மிட்டாய் தம்கா ரோஸ் சூடாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம் உங்ககிட்ட. ஆமாம், இது முட்டை மிட்டாய், இது தம் கரோட்டா. இது முட்டை மிட்டாய், இது தம்கா ரோட்டு. எவ்வளோ தம்பி இது? பர் கேஜி 600 வரும். 1/4 கிலோ வாங்கினா 120 வரும். நம்ம கடையில் 2 டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு நம்ம கடை நேம் வந்து டெசர்ட் ஃபீஸ்ட்டு. அதை ஜூம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் சேம் நேமில் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குது. அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எல்லா நேரத்தையும் கிடைக்கும். ஒரு நிமிஷம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பர்மா மெலோ ஃப்ரூட் ட்ரிங்க். இது என்ன பிரதர்? பர்மா மெலோ ஃப்ரூட் ட்ரிங்க். இது பர்மாவில் குடிக்கிற ட்ரிங்க் ப்ரோ. இது சரி, அதில் என்னென்ன சேர்க்குறீங்க? நுங்க இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்குறோம். இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம். நெக்ஸ்ட் வெல்லம் சேர்க்குறோம். நெக்ஸ்ட் தவாசி சேர்க்குறோம். இது 3மே சேர்ந்து பர்மா ட்ரிங்க், பர்மா எனர்ஜி ட்ரிங்காக குடிப்பாங்க. நல்லா இருக்கும். டெய்லி இங்கே தான் இருப்பீங்க? ஆமாம், டெய்லியும் இங்கே தான் இருப்போம். இஃப்தார் இருக்கும். வேறு என்னென்ன ஸ்பெஷல்? வேறு நம்ம கிட்ட நுங்கு ஸ்பெஷல் ப்ரோ. நம்ம கிட்ட வீட்டிலே செய்கிறது திக்காக இருக்கும். ஓகேங்களா? தண்ணியே போடாமல். ஓகேங்களா? பால் போட்டு சக்கரை போட்டு தண்ணியே போடாமல் நல்லா திக்காக இருக்கும். நம்ம கிட்ட நுங்கு பால், ரோஸ் மில்க் இருக்குது, பட்டர் ஸ்காட்ச் இருக்குது, நெக்ஸ்ட் நன்னாரி இருக்குது நம்ம கிட்ட. நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட எர்னில் கூட இருக்குது சார். எர்னில் பாயாசம். இளநீர் பாயாசமா? எர்னில் பாயாசம் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஒன்று டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் இருக்குது. அது என்னென்ன? பால்கோவா நான் தேங்காய் நான் மேலே பப்ஸ் மாதிரி இருக்கும், உள்ள பால்கோவா வச்சுருக்கோம். தேங்காய் நான்னா உள்ள தேங்காய் வச்சுருக்கோம். 2 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ரெண்டு ஃப்ளேவர். என்ன ஃப்ளேவர் இருக்குது? பால்கோவா தேங்காய். பால்கோவா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது வந்து தேங்காவா? பால்கோவா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் இருக்குங்க. நோம்பு 30 நாளும் இருக்குமா? மற்ற நேரங்களில் இருக்கும். நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இது மண்ணடி ஸ்ட்ரீட்டில் மண்ணடி ஸ்ட்ரீட்டில் போட்டுருக்கேன். எந்த இடத்துல? மினார் ஹோட்டல் மின்னார் பக்கத்துலையா? ஓகே. இங்கே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. மலேசியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் செந்தோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் ஆகிவிட்டார். இவர் கூட போட்டிருப்பாரு, டாமியம் மலேசியா. அவர் கூட இப்போ செந்தோல் ஆரம்பிச்சிருக்காரு. தேங்காய் பாலில் செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான. வெல்கம் டு மலேசியா. வெல்கம் டு மலேசியா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். வலைம்ஸ்லாம். நம்ம பேர் திப்பு சுல்தானே. நம்ம கடையில் சென்ட்ரல் ஃபேமஸ்ண்ணே. நம்ம மவுண்ட் ரோட்டில் வந்து கடை வச்சுருக்கோம். அங்கே வந்து மீன் கோரிங்கு, நாசிலிமா, அது மாதிரி சாத்திய போடுறோம். ஆமாம், சின்ன புஷ்காடு. கடை பேர் மலேசியன் ஃபுட் சென்டர். ஆமாம், சென்டோல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் போட்டுருக்கோண்ணே. ஆமாம், இப்போ ரீசெண்டாக பனைக்குளம். ஆமாம். அண்ணன் வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் போட்டாப்ல. அண்ணன் ஃபோன்லாம் பண்ணாப்ல. செந்தோல்ல என்னென்ன செய்வீங்க? இது வந்து தேங்காய் பால், கருப்பட்டி, ஸ்வீட் கார்ன்லாம் போட்டு பண்ணுற ஒரு மலேசியாவோட ட்ரெடிஷனல் மில்க் ஷேக்னா. ரொம்ப இந்த நோம்பு நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். அதனால் நம்ம முகலாம் இது மவுண்ட் மண்ணடி. ஸோ அதனால் இங்கே ஒரு ஸ்டால் போடுவோம். ஃபஸ்ட் டைம் போட்டுருக்கோம். வாங்க இன்ஷால் நோம்பு வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ணா. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம. ஆமாம், வாங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். சலாம், டெய்லிங்க தானே? டெய்லிங்க தான். இதான் நம்ம ஸ்பாட்டு. கவர் ஆமாண்ணா, எல்லாமே அங்கே தானே. நம்ம அங்கே கடை இருக்குண்ணே ஜொகூரில் இருக்கனால. ஆமாம், ஜே முஸ்திகா. ஆமாம், நிறைய பார்ப்பீங்க. ஒரு கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி சாப்பாடு இருந்துச்சு அப்படிங்கிறது வாங்க இன்ஷால்லா. எல்லாம் வாங்க, இங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். மலேசியாவுக்கு போங்க. தோசை செந்தூள் அப்படிங்கிறது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஐஸ் கியூப்ஸ் அந்த மாதிரி வந்துடுது. இல்லை, அங்கே வந்து நாங்கள் அரைச்சி போடுவோம் ஐஸை மவுண்ட். சரி, பட் இங்கே வந்து எல்லாம் ஐஸ் கம்மியாக அந்த கிளைமேட்டில் கேட்கறனால இந்த மாதிரி போட்டுருவோம். ஓகே. இது என்னது? ஜாக்கரி. இது வந்து புலமலக்கா. அதான் கருப்பட்டி. அதுக்கு மலேசியன் பாஷையில் என்ன சொல்கிறது? புலமலக்கா. இது என்னது? இது வந்து ஸ்வீட் கார்ன். இது ஜெல்லி. இது வந்து தட்டாம்பயிர். ஓகே. இதுதான் அந்த செண்டோல்ன்றது. செந்தூள். இது என்ன நூல்ஸ் மாதிரி இருக்குது? ஆமாம், இது வந்து நம்ம பண்ணுறதுண்ணே. ஓகே. இது வந்து தேங்காய் பால். குடிச்சு பாருங்கண்ணா, அவ்வளோ ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம நோம்புனால இப்போ குடிக்க முடியாது. நோம்பு திறந்துட்டு சில வாரம் நோம்பு தரங்க. அப்படி பண்ணால் மேஜிக். ஓகே, சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ப்ரௌனி சாக்லேட். என்ன மேடம் இதெல்லாம்?
ஹாய், இது வந்து ஹோம்மேட் ப்ரௌனிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஹோம்மேட் ப்ரௌனிஸ் இது. சாக்லேட்ஸ் இருக்கு. அப்புறம் கொரியன் பன் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ரமலான்ல ஃபுல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இதே இடத்துல ஸ்டார்ட் இதே இடத்துல கிடைக்கும். இவங்களும் பள்ளிக்கு ஆப்போசிட்ல தான் போடுறாங்க. இதெல்லாம் எவ்வளவு அந்த பேக்லாம்? 60. ஓகே. இதெல்லாம் 10 rupees ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, எல்லாமே ஹோம்மேட் தான். எல்லாமே ஹோம்மேட். அப்புறம் கொரியன் சீஸ் பன் இருக்கு. அது 80. ஓகே. இதுல என்ன இருக்கு உள்ள க்ரீம் சீஸ் இருக்கு. இந்த இடம் முடிச்சாச்சு. அடுத்து மண்ணடி ஸ்ட்ரீட் போவோம். மண்ணடி ஸ்ட்ரீட்ல பயங்கர க்ரௌடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி. இது பாருங்க, இது வந்து மஹபத் கா சர்பத். இது வந்து டெல்லியில் ரொம்ப ஃபேமஸ் தானாச்சு. ஓகே. இதுவுமே கிடைக்குதுங்க. டெல்லி ஃபேமஸ். ஆமாம், டெல்லி ஃபேமஸ் ஐட்டம். மட்டன் ஹலீம் இருக்குது சார். ஹலீம் இருக்கு. மட்டன் ஹலீம் இருக்குது. அப்புறம் இது சிக்கன் லாலிபாப், காஷ்மீரி சிக்கன், பீஸ் சிக்கன், கேண்டி சிக்கன், சிக்கன் ரோல் எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்குது சார். எல்லாம் டிஃப்ரெண்ட் ஐட்டம் இருக்குது சார். 20 கிலோ போகிறது அப்படியே. இப்போ மண்ணடி ஸ்ட்ரீட் ஆப்பிள் பேலஸ் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி நடந்து போனோம்னா இங்கேயுமே வந்து செம்ம க்ரௌடாக ஒரு கார்னர் ஒன்று இருக்குது. மண்ணடி ஸ்ட்ரீட்லேயே கார்னர் இருக்குது. அங்கேயுமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஃபுட் இருக்குது. அதை நான் காட்டுறேன். இப்போ நம்ம தம்பி கடை பக்கத்தில் வந்துட்டோம். இது வந்து நம்ம ஓன் பிரதரோட ஷாப் பண்ண இது. இதுவுமே நம்ம தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடலாம். இங்கே மேலே எபிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஸ் வேர் வச்சுருக்கான். அதில் நல்ல பிராண்டட் கலெக்ஷன்லாம் இருக்கும். இது வந்து கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி வேர் மாதிரி ஒரு ஷாப். இது தம்பியோட கடை. இது வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தம்பி கடையில் என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது, பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் என்ன மாதிரி வச்சுருக்காப்புல, பிறநாள் கலெக்ஷன் என்ன வந்திருக்குன்னு அதை நெக்ஸ்ட் வீக் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே நேராக போவோம், ஃபுட் ஸ்ட்ரீட் போகலாம். நிறைய இலங்கை மக்கள் பார்ப்பீங்க. மண்ணடிக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரகமாக தெரிஞ்சிருக்கும். பெட்டா மாதிரியே இருக்கும். வலைக்கம் இஸ்லாம். சோமா, நான் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு வரேன். கரெக்டாக ஸ்ரீலங்கன் ஃபாலோவர்ஸ். நல்லா இருக்கிறீங்களா? இன்ஷால்லா ஒரு 2 நாளில் போட்டுருவோம். சோமா இருக்கிறீங்களா? நீங்கள் எங்கே ஸ்ரீலங்காவில்? குடும்பம் தானே நீங்கள்? எத்தனை நாள் இந்தியாவில்? நாளைக்கு போகிறீங்களா? நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஓகே, சந்தேகம். மண்ணடியை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊர் மாதிரியே இருக்குங்க. நிறைய தொண்டி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சென்னையில் மணலில் பார்த்தீங்கன்னா தொண்டி, அதனாம்பட்டினம், மாம்பட்டினம், அப்படி கீழே இருக்கிற கடலோர மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வந்து மணலில் இருப்பாங்க. ரொம்ப நெருக்கமாக உள்ளக்கூடிய மக்கள், நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு பகுதி. சென்னையில் மற்ற ஏரியாவில் உள்ள ஆட்கள்லாம் மண்ணடிக்கு நீங்கள் வந்து டாக்ஸி கேப்லாம் புக் பண்ணிங்கன்னா பயப்படுவாங்க வர்றதுக்கு. அவ்வளோ நெருக்கடி. கார் ஓட்டு, பைக் ஓட்டுறது அவ்வளோ சிரமம். நல்லா இருக்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாட் டச் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த கடை. ஹாட் டச்சில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் போட்டு வச்சுருக்கேன். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சென்னை தான். இங்கே தாம்பரத்துலேருந்து வரோம். தாம்பரத்துக்கு வரோம். இந்த ரமலான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது? இந்த பஜார் எப்படி இருக்குது? இங்கே ஃபுட்ஸ்லாம் எப்படி இருக்குது? நல்லா க்ரௌடாக இருக்குது. வீக்கெண்ட் நல்லா பயங்கர க்ரௌடாக. வீக்கெண்டில் வந்துடுறீங்க? ஆமாம். சரி, வீக்கெண்ட் இல்லை, இப்போ வந்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. நல்லா இருக்கா? நல்லா. வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? வெரைட்டிலாம் சூப்பராக இருக்குது. எல்லா வெரைட்டி அங்கேருந்து ஸ்டார்டிங் தான் வரும். ஒரு 1 கிலோமீட்டர். ஓகே ஓகே. அருமையாக இருக்குது. ஓகே, எல்லாரும் வரணும். நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாட் டச் வந்து இந்த மண்ணில் ரொம்ப ஃபேமஸான கடைங்க. இது ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்படி சும்மா எடுத்துக்கலாமா? இது என்ன பிரதர்? இது குணப்பா சிக்கன். குணப்பா சிக்கன். இது வந்து கேப்சி சிக்கன். கேப்சி விங்ஸ், தந்தூரி விங்ஸ் நம்ம ஸ்பெஷல். ஓகே. குணப்பா சிக்கன் நம்ம ஸ்பெஷல். மலாய் சிக்கன் பாக்கெட், டிராகன் சிக்கன் பாக்கெட், அங்கமா சிக்கன், ஹரியாலி குல்ஃபி, சிக்கன் சீஸ் பால்ஸ், பாப்கார்ன் சிக்கன், சிக்கன் ஸ்டிக், ஹரியாலி ஸ்டிக், கேண்டி சிக்கன், தந்தூரி சிக்கன். ஓகே. மலாய் ரோல். இது ஃபுல்லாக ரமலானில் மட்டும் தான் கிடைக்கும் நம்ம. ரமலான் இல்லாத நேரத்தில் நம்ம கடையில் என்ன நம்ம கடையில் ஸ்பெஷல் வந்து ஷவர்மா ரொம்ப ஸ்பெஷல். கிரில் லெவல் ஸ்பெஷல். நம்ம வந்து தந்தூரி அப்புறம் மந்தி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ரம்ஜானுக்கு அப்புறம். ஓகே ஓகே. அப்புறம் கீ ரைஸ், கடுகோலி ரொம்ப ஃபேமஸ் நம்ம தான். மண்ணிலே எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஹாட் டச். ஆமாம், ஹாட் டச்னா கீ ரைஸ், கடுகோலி நம்பர் 1. ஓகே. இது சாத்து, மலேசியன் சாத்து. இது ரொம்ப ஃபேமஸ் மலேசியன். இது சிக்கன்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களா சாத்து? மண்ணில் இந்த கல்லில் தான் க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஷவர்மா எவ்வளோ ப்ரோ? 90. ஓகே. என்ன தம்பி இது? மொஜித்தோவா? ஸ்மோக் மொஜித்தோ ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டிருக்கேன் உங்கள் கடையில். அந்த காரணம்
இது ஸ்மோக் மொஜிட்டோ. ஸ்மோக் மொஜிட்டோ, ஒன்லி மொஜிட்டோ, ஸ்மோக் மொஜிட்டோ, ஒன்லி மொஜிட்டோ. மில்க் ஷேக் எப்போ இருந்தாலுமே கிடைக்கும். மில்க் ஷேக் பிராண்டஸ் இங்கே தான் இந்த கடையில் தான் வந்து ஸ்மோக் மொஜிட்டோ கிடைக்கும். இந்த கார்னர் கபாப் சென்டர் கார்னரில் ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி எடுத்தாச்சு. அது இல்லாமல் இங்கே நிறையா ட்ரிங்க்ஸ் வச்சுக்கலாம். என்னென்ன இருக்குச்சு? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மலாய் இருக்குது, மொஹபத் ஷர்பத்து, ஃப்ரூட் கஸ்டர்டு, ஷாஹி துக்குடா இருக்குது. மூஸ்லேயே வந்து 3 வெரைட்டி போடுறோம். நம்ம ப்ரௌனி மூஸு, பட்டர்ஸ்காட்ச் மூஸு, பிஸ்காஃப் மூஸ் போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அரேபியன் ரோல் புதுசாக போட்டிருக்கோம். இது எங்கேயுமே கிடைக்காது. கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புட்டிங் இருக்குது. பிஸ்தா இருக்கும், பட்டர்ஸ்காட்ச் இருக்கும், பிளெயின் புட்டிங் இருக்குது, பாதாம் இருக்குது, கோகனட் வாட்டர் புட்டிங் இருக்குது. குல்ஃபியில் ஷேக் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மில்க் ஷேக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ், அரௌண்ட் 15 to 20 வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் ஷேக்ஸ் இருக்குது. குல்ஃபி, கோல்ட் காஃபி, டேட்ஸு, மைலோ, பட்டர்ஸ்காட்சு, சீதாஃபல் இருக்குது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளது கிரேப் வந்து ரொம்ப வந்து பிரபலமானது. பல்போடு வரும் அந்த கிரேப்பு. நிச்சயம் பல்போடு, ஆமாம், பல்பியோடு இருக்கும் கிரேப்பு. அதான் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஐஸ்கிரீம் ஷேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தருவோம். ஓகே. ஸோ மொஜிட்டோஸ் இருக்குது. ட்ரை பண்ணுங்க. மொஜிட்டோ எப்போதுமே கிடைக்கும். கண்டிப்பாக 365 days இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே. உங்கள் பேர் என்னம்மா? எங்கேருந்து வரீங்க நீங்கள்? சென்னையில் படிக்கிறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது? என்னென்ன ஃபுட்லாம் ட்ரை பண்ணீங்க மன்னடி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இன்றைக்கி? நிறைய ட்ரை பண்ணோம். ஓகே. சொல்லு. சமோசா, கட்லெட்ஸ், அப்புறம் வந்து நோம்பு நல்லா இருந்துச்சா? இப்போ நீங்கள் இப்போ என்ன சாப்பிட்றது? இது வந்து சாய் துக்குடா. இது வந்து சாய் துக்குடா. ஓகே, சாய் துக்குடா. ஸோ அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? ட்ரை பண்ணோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷாப்பில் தான் இருக்குது. செம்ம டேஸ்டாக இருக்குது. இந்த கடையில் பாருங்கள் சின்ன சம்சா இருக்குது. அதில் சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுவும் சைஸ் பாருங்கள். இது எவ்வளோ பாய் சின்ன சம்சா? 5-20 ரூபா. ஓகே. சிக்கன் சட்டா 3 பீஸ் 50 ரூபாய். மண்ணடியில் லெசி ஷாப். இப்போ இங்கே வந்து லெசி வந்து எப்போதுமே கிடைக்கும். நொங்குல நம்மட்ட பல வெரைட்டி இருக்கு. நொங்கு லைவாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. பாருங்க நொங்கு. நொங்கு பால் இருக்கு. வாங்க. நொங்கு பச்சை ஃப்ரெஷ்ஷாக. நொங்கு பால் இருக்கு, இளநீ நொங்கு பால் இருக்கு. அப்புறம் மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா நம்மள்ட்ட இருக்கு. பல்பி கிரேப் இருக்கு, மட்டன் ஹலீம் இருக்கு, ஃப்ரூட் கஸ்டர்ட் இருக்கு, ஃபலூடா இருக்கு, இளநீ நொங்கு புட்டிங் இருக்கு. ரமலான் இல்லாத நேரத்தில் என்னென்ன கிடைக்கும்? நோம்பு நேரத்தில் இதெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக. நோம்பு இல்லாத நேரத்தில் நம்மள்ட்ட என்னென்ன கிடைக்கும்? நம்மளே நோம்பு இல்லாத நேரத்தில் நம்ம நொங்கு மேன் சொல்லி பிராண்ட் ஆரம்பிச்சு 365 days நொங்கு கொண்டு வரோம். இன்ஷாஅல்லாஹ் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஒரு 6 month ட்ரையல் பார்த்தாச்சு, நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல ரிவ்யூ வாங்க. அப்போ நொங்கு சர்பத் எப்போ வேணாலும் குடிக்கலாம். கண்டிப்பாக வாங்க. மண்ணடி வந்தால் நொங்கு மேனுக்கு வாங்க, லெசி ஷாப் வாங்க, லெசி ட்ரை பண்ணிட்டு போங்க. ஓகே. என்னப்பா எடுத்துருவோம். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் கார்னரில். எப்படி வந்து மினார் ஹோட்டல் பக்கத்தில். ஓகே. மண்ணடி ஸ்ட்ரீட்டில் பவளக்கார தெருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை ஒன்று இருக்குங்க. ஜேஎஸ்என் பேலஸ் அப்படின்ற இடத்துல செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன இது? சீஸ் பாக்ஸ். ஓகே. சிக்கன் கேண்டி, சிக்கன் கிராஸ்பி, சிக்கன் குர்குரே, சிக்கன் கேண்டி, சிக்கன் மாயோ, சிக்கன் ரோல், தில் கபாப், சிக்கன் பர்கர், சிக்கன் மாயோ, கேண்டி. ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குன்றதெல்லாம் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மண்ணடிக்கு வர்றதுக்கு நிறைய மக்கள் பயப்படுறதுக்கு காரணம் தான் இந்த க்ரௌட் தான். இப்படி க்ரௌடாக இருக்கும் பாருங்கள். எப்போதுமே இப்போ நோம்பு நேரம் மட்டும் இல்லை, எந்த நேரமுமே இப்படி தான் இருக்கும். சில நேரங்களில் 100 மீட்டர் நம்ம கடந்து போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடும். அவ்வளோ டிராஃபிக் ஆகிடும். மொஹபத் கா சர்பத் வந்து செம்ம ஃபேமஸாக போயிட்டு இருக்குங்க. இப்போ முன்னாடி எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது வந்து எங்கள் ஊர் கடை, தொண்டி கடை, இந்தியன் டீ ஸ்டால். இதில் எப்போதுமே டீ வந்து இஞ்சி டீ வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே ஏகப்பட்ட வெரைட்டி. நம்ம ஊர் ஸ்டைலே ரோலு, பஜ்ஜி. சஜித் பாய் நல்லா இருக்கீங்களா? யஸ் பாய் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த கடையில் வந்து இஞ்சி டீ ரொம்பவே ஃபேமஸுங்க. வந்து நம்ம ஊரை பையன் நான் பிடிச்ச பைக்கில் கொஞ்சம் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்து கால் வலிக்குது, செம்ம டயர்டு. இன்றைக்கி தான் வந்தேன். என் பைக்கில் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஓட்டாக்கலாம். மாட்டு வண்டி வரும், ஃபுல் க்ரௌடாக இருந்துகிட்டே இருக்கும் முன்னாடி. இப்போ ஈவினிங் டயத்தில் அதிகமாக வர்ற மக்கள் எல்லாமே இங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரமலானில் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக தான் வர்றாங்களே.
இந்த ஒரு கார்னர் இது வந்து எக்ஸலண்ட் ஹோட்டல் ப்ராட்வே கார்னருக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நைக்கு. இங்கேயும் பாருங்கள் ஒவ்வொரு கார்னர்லேயுமே ஃபுல் க்ரௌடு. இவ்வளோ நுழைய முடியல. சும்மா க்ரௌடை மட்டுமே காட்டிட்டு வரேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிக்கன் வெரைட்டியில் ஏகப்பட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நோம்பு பிடிச்ச மக்களை விட நோம்பு பிடிக்காத மக்கள் தான் அதிகம். நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. நிறைய செலிபிரிட்டி வருவாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ். நோம்பு திறக்கிற டைம் வந்துருச்சு. இது வந்து NTF தேசிய தொகுதி கூட்டமைப்பு பள்ளிக்கு வந்துருக்கோம். இங்கே நம்ம தொண்டி மக்கள் நிறைய பேர் இங்கே வருவாங்க. அது போக இங்கே கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நான் நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பள்ளியில். எல்லாம் ரெடி ஆகிட்டு கஞ்சி அக்கா நல்லா சாக்கா நிற்கிறீங்களோ? கஞ்சி நல்லா இருக்குமா? அதனால தான் இங்கே தேடி வந்தேன். இது வந்து எங்கள் ஊர் கஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் இங்கே தேடி வந்தேன். தொண்டி மக்கள் நிறைய பேர் தொண்டி மக்கள் நிறைய வர்றாங்க இங்கே நோம்பு திறக்கிறதுக்கு. நோம்பு கஞ்சி வந்து வர்றவங்களுக்கு பேரிச்சம்பழம், நோம்பு கஞ்சி, வடை, சமோசா, ஆப்பிள், கிரேப்ஸு, ஜூஸு, வாட்டர் பாட்டில் எல்லாம் தர்றான். நிறைய தர்றான். எவ்வளோ அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிறான். கஞ்சி தொண்டு கஞ்சி மாதிரி இருக்கும். தொண்டியில் எப்படி இருக்கும் அதே மாதிரி கஞ்சி தர்றோம். இந்த பள்ளிவாசல் கரெக்டாக எங்கே இருக்குது? சென்னை மக்களுக்கு பள்ளிவாசல் சென்னையில் செகண்ட் பீச் லைனில் அத்தோ கடைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஈஸியாக தெரியும். சென்ட்ரல் பேங்க் பில்டிங்கில் சென்ட்ரல் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் பில்டிங். அது மாதிரி வீடுகளுக்கும் தேவைப்படுற அளவுக்கு கஞ்சி கொடுக்குறோம். எத்தனை மணி கொடுக்குறீங்க? 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் கொடுக்குறோம். வரவங்களுக்கு எவ்வளோமோ அவங்க தேவைச்சு வாங்கிக்கிறாங்க. கண்டிஷன்லாம் கிடையாது. சரி ஓகே சார். தொண்டி ஸ்டைலில் கஞ்சி சென்னையில் உள்ளவங்க குடிக்கணும். NTF வந்து வாங்கி NTFல தான் தொண்டி மாடல் இங்கே தான் கிடைக்கும். ஓகே ஒன்லி தேங்காய் பால் கஞ்சி சூப்பராக இருக்கும். தொண்டி பாருங்கள் தொண்டில் நிற்கிற மாதிரியே இருக்குது. அந்த ஒரு செட்டு போயிட்டாங்க உள்ள. கேட்கலாம் நல்லாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இது தொண்டி யார் அசாருங்க? நோன்பு திறக்கக்கூடிய டைம் வந்துருச்சு. எல்லோரோடையும் சேர்ந்து நோன்பு திறந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதிலும் குறிப்பாக ஒரு சென்னையில் நோன்பு திறக்கிற ஃபீலே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமான எங்கள் ஊர் மக்கள் எங்கள் பகுதி மக்கள் நிறைய பேர் இருந்தனால ஒரு வெளியூரில் இருந்து நோன்பு திறக்கக்கூடிய ஒரு ஃபீலே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் பள்ளிவாசலுக்கு தான் நோன்பு திறக்கிறதுக்கே போவேன். எனக்கு வந்து அந்த மன திருப்தியாக இருக்கும். மற்ற வீடுகளில் திறக்கிறத விட பள்ளிவாசலில் மக்களோட மக்களாக இருந்து நோன்பு திறக்கிறது தான் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். ஆரம்ப காலத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பெரும்பாலான நோன்புகள் வந்து நான் பள்ளிவாசலில் தான் திறப்பேன். யாரெல்லாம் பள்ளிவாசலில் நோன்பு திறக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மன நிறைவோடு நோன்பு திறந்துட்டு மகரிப் தொழுதோம், இரவு தொழுதும் அங்கேயே தொழுதோம். ரொம்பவே ஒரு மன திருப்தியான ஒரு நாளாக சென்னையில் இருந்த அந்த 2 நாள் நமக்கு இருந்துச்சு. நைட்டு 10:15 ஆயிடுச்சுங்க. இன்னும் கூட்டம் குறைஞ்ச பாடு இல்லைங்க. பாருங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி சாட்டர்டே நைட்டுனால 11 மணி 12 மணி வரைக்கும் க்ரௌடு இருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சென்னை மண்ணடி ரமலானுடைய நேரத்தில் எவ்வளோ பிஸியாக இருக்குது, என்னென்ன வகையான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் கிடைக்குது. சென்னையிலேருந்து பல பகுதிகளிலேருந்தும் நோன்பு பிடிக்காத மக்கள் கூட இந்த வித்தியாசமான ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் நினைவூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். நமக்கு இப்படி பல வகையான உணவுகள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த சூழலில் உலகத்தில் பல நாடுகளில் பல மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. அதிலும் குறிப்பாக அந்த நோன்பு நேரத்தில் நோன்பு வைக்கிறதுக்கும் நோன்பு திறக்கிறதுக்கும் கூட ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் பல சிரமங்களுக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு நாம் அந்த நோன்பு நேரத்தில் அவங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்யணும். அவங்களும் நம்மளை போன்ற ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த ரமலானுடைய நேரத்தில் அதிகமாக மக்கள் அவங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்யுங்க. அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த உலகத்திலையும் அமைதி நிலவணும், எல்லா மக்களும் ஒற்றுமையோடு சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத நானும் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. எல்லா மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு உலகமாக இறைவன் இந்த உலகத்தை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.